Hi viewers, welcome to the channel. நாம் இந்த வீடியோவில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பூதநாதம் பாஸ்கர் நாராயணா அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரீசெண்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூதாந்தம் பாஸ்கர் நாராயணா இந்த படம் வந்து மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இது வந்து தெலுங்கு லாங்குவேஜில் இருக்குது. இந்த படத்தை வந்து புருஷோத்தமன் ராஜ்ன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. முற்றிலும் புது முகங்களை போட்டு இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. இதில் சிவா, ராசி, வர்ஷினின்றவங்க தான் மெயின் கேரக்டராக பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, நம்ம பத்மாசுரன் வந்து இறந்து போன பிறகு அவனோட தலையை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி கேரக்டரைஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான கதை கான்செப்ட். ஒரு 9 கொலைகள் நடக்குது. அந்த 9 கொலைகளும் வெவ்வேறு இடத்துல நடக்குது. அந்த கொலைகளை வந்து யார் பண்ணுறாங்க, எதுக்காண்டி பண்ணுறாங்க, கடைசியில் அது வந்து நரபலி அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நரபலி வந்து யாருக்கு அங்கே பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது தான் பத்மாசுரனுக்காண்டி பண்ணுறாங்க அப்படின்றது கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த பத்மாசுரனுக்காண்டி எதுக்கு இத்தனை நரபலிகள் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம ஹீரோ வந்து ரிவீல் பண்ணுறாரு. அந்த ரிவீலிங்கே பயங்கரமாக இருந்துச்சு. கொஞ்சம் வந்து கான்வர்சேஷன்ஸ் நிறைய இருந்தாலுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது சும்மா சூப்பராக பண்ணி பெடல் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். படம் வந்து ஒரு சுவாரஸ்யமான மூவி. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த படத்தை பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பர் இன்வெஸ்டிகேஷன் மூவின்னு தான் சொல்லணும். படத்தில் வந்து சிவா ஹீரோவாக நடித்தவர் வந்து உண்மையிலே வந்து சிறப்பாக நடித்து கொடுத்துருக்கிறாரு. இதில் 2ஆம் பாகம் வர்ற மாதிரி அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த சீன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.